அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி சட்டு புட்டுன்னு ஒரு பாவக்காய் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 5 பாவக்காவை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு இரும்பு வானல் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க வெந்தயம், சீரகம், கடுகு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சி வெடிக்கணும். வெடித்து அதோட தணல் அடங்கிய பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை அதோடு சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் அதன் கூடவே புளிக்கரைசல், தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 20 பற்கள் பூண்டு, 35 பற்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சைடில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. திருப்பியும் வதங்கிட்டுருக்க பாவக்காவோட பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். அதன் பிறகு சின்ன வெங்காய பற்களையும் அதோட சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நம்ம அதன் கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 4 மினிட்ஸ் சிம் ஃப்ளேம்லே நல்லா வதங்கணும். அப்புறம் புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோட ஆட் பண்ணிக்கங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொத்தமல்லி தூள் இருந்தால், அதாவது மல்லித்தூள் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சுருக்க மல்லித்தலை மற்றும் கறிவேப்பிலை தலையை அதன் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ஒரு 15 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் கொதிக்கணும். இவ்வளோதாங்க நம்ம பாவக்காய் தொக்கு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி உறவுகளே.